நான் உங்க அருண். அறுபடை வீடுகள்ல ஒரு முருகர் கோவிலுக்கு இயற்கை சீற்றத்தால ஆபத்து ஏற்படும்னு சமீபத்துல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்கத்தான் இன்னைக்கு நான் பயணம் செய்துகிட்டு இருக்கேன். அரியலூர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அரண்மனைக்குறிச்சி அப்படிங்கிற ஊர்ல தான் நான் இப்ப இருக்கிறேன். முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்று எதிர்கொள்ளவிருக்கும் ஆபத்து. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நீதி நடக்குதா இல்ல அநீதி நடக்குதா? கண்ணை கட்டி கொண்டு சொல்லும் காளி அருள்வாக்கில் அதிர்ச்சி தகவல். நான் இப்போ திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற அரியலூருக்கு வந்திருக்கேன். இங்க இருந்து 24 கிலோமீட்டர்ல இருக்கு அரண்மனைக்குறிச்சி கிராமம். இங்க இருக்கிற குமார் அப்படிங்கிற உடம்பு மேல தில்லை காளியம்மன் இறங்கி அருள்வாக்கு சொல்றாங்க. அவர் அருள்வாக்கு சொல்லும்போது தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு தான் அருள்வாக்கு சொல்றாரு. அவர் அருள்வாக்கு சொல்லும்போது முதல்ல இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க வரவங்களுக்கெல்லாம் அருள்வாக்கு சொல்லுவாராம். இவரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் அரண்மனைக்குறிச்சி கிராமம். இங்கதான் தில்லை காளியம்மன் கோயில் ஒண்ணு இப்பதான் புதுசா கட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கதான் கண்ணை கட்டிக்கிட்டு ஒருத்தர் எதிர்காலத்துல நடக்க போறதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் சொல்லி இருந்தாங்க. அவரோட பேரு குமார். நான் போன சமயம் அவர் இன்னும் அங்க வரல. செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிறு தோறும் மதியம் 2 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் கண்ணை கட்டிக்கிட்டு நடக்க போறதையெல்லாம் சொல்லுவாராம். நான் அவரை உடனே சந்திச்சு பேசணும்னு கேட்டேன். அவர் பக்கத்துல பாக்கியநாதபுரத்துல இருப்பாருன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. நான் உடனே அவரை தேடி பாக்கியநாதபுரத்துக்கு போனேன். நிலத்துல கரும்பு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கிற இவர்தான் நான் தேடி வந்த குமார். அவரை தேடி வந்திருக்கிற விஷயத்த சொல்லி என்ன நான் அவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிட்டேன். ஒரு சாதாரண விவசாயி எப்படி உலகத்துல நடக்கவிருக்கிற நிகழ்வுகளை எல்லாம் சரியா கணிச்சு சொல்ல முடியும்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. விவசாய வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு இவர் கோயிலுக்கு புறப்பட்டாரு. இதுவரைக்கும் ஒரு சாதாரண விவசாயி மாதிரி இருந்த குமார் தன்னோட காஸ்டியூமை எல்லாம் மாத்திக்கிட்டு கருப்பு வேட்டி துண்டுல ஒரு மந்திரவாதி மாதிரி வந்தாரு. பூஜைகள் ஆரம்பமாச்சு. பூசாரிகள் கோயில இருக்கிற ஒவ்வொரு சிலைக்கும் தீபாராதனை காட்டி பூஜைகளை செய்ய தொடங்கினாங்க. இதுதான் இந்த கோயிலோட பிரதான தெய்வம் தில்லை காளி. இந்த அம்மன் தான் நடக்க போறதையெல்லாம் தனக்குள்ள வந்து சொல்றதா குமார் சொல்லி இருந்தாரு. தில்லை காளிக்கு ஆராதனைகள் காட்ட தொடங்கினாங்க. அங்க இருந்த ஒரு பீடத்துல தயாரா உட்கார்ந்தாரு குமார். பூசாரிகளும் வந்திருந்த பக்தர்களும் தில்லை காளி பத்தின பாடல்களை பாட தொடங்கினாங்க. அம்மா தில்லை காளியம்மா உம்மை நினையாத மனம் இல்லையே, சிங்கத்தின் மேலமரும் உன் திருநாமத்தை தினம் போற்றும் அடியேனை பதம் சேர்த்தியாய், என்னையாளும் அம்மா உன் பதம் போற்றினேன், நீ எனதாசை நிறைவேற அருள்வாயம்மா. அம்மா தில்லை காளியம்மா உம்மை நினையாத மனம் இல்லையே. அம்மா நீதி நியாயம் நேர்மை நிலைத்து நிற்கவும், அநியாயம் அதர்மங்கள் அழியவும், அம்மா பாரத தேசத்தின் தாயே, அம்மா உலக நாயகியே நீ அருள் புரிய வேண்டும் அம்மா. அம்மா என் தாயே, என் சக்தியே, என் அம்மனே போற்றி போற்றி. இங்க இருக்கிற தில்லை காளியம்மன் எல்லாருக்கும் நீதி தேவதையா இருந்து தான் அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குமார் கிட்ட இங்க வர யாருக்கிட்டையும் பாரபட்சம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தன்னோட கண்ணுல ஒரு கருப்பு துணியை கட்டிக்கிட்டு யாருக்கும் பாரபட்சம் பார்க்காம குமார் குறி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பூஜைகள் உச்சக்கட்டத்தை எட்டுச்சு. குமாரோட உடம்புக்குள்ள சில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அவருக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இறங்கிட்டதா அங்க இருந்த பூசாரிகள் புரிஞ்சுக்கிட்டு உடனே அவரோட கண்களை ஒரு கருப்பு துணியால கட்டி விட்டாங்க. சில வினோதமான சப்தங்களை எழுப்பி ஏதேதோ சேஷ்டைகளை செய்ய ஆரம்பிச்சாரு குமார். உடனே அவருக்குள்ள அம்மன் வந்துட்டதா நினைச்சு அவர் மேல பூக்களை தூவுனாங்க. அவருக்குள்ள ஏதோ சில அமானுஷ்ய மாற்றங்கள் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்த என்னாலையும் உணர முடிஞ்சது. இப்ப எல்லாரும் அவர் கடவுளாவே பார்க்க தொடங்கிட்டாங்க. பாதத்துல பூ போட்டு அவரை ஆராதிக்க தொடங்கிட்டாங்க.
இவரு இப்ப தனக்குள்ள இறங்கி இருக்கிற ஒரு அமானுஷ சக்தியால நடக்க போறதையெல்லாம் சொல்ல தயாராயிட்டாரு. முதல்ல உலகத்துல என்னவெல்லாம் நடக்கும்னு தான் சொல்லுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். அதனால இன்னைக்கு என்னவெல்லாம் தகவல்களை சொல்ல போறாருன்னு எதிர்பார்ப்போட காத்திருந்தேன். குமார் தன்னோட உடம்ப உதறிட்டு நடக்கவிருக்கிற நாட்டு நடப்புகளை அறிவிக்க தொடங்கினாரு. நாட்டோட நிலை, இந்த ஆண்டோட நிலை, இந்தியாவோட உருவாக்கத்தோட நல்ல ஒரு மழையோட உருவாக்கம், நல்ல வளர்ச்சி உண்டு. ஆமாம், 2 ஆண்டுக்கு நீரோட நிலை தென்னாட்டுகளும் பஞ்சமில்லை. கைப்பட வேண்டாம். இந்தியாவோட நிலையை வளர்ச்சியாகவே இருக்க செய்யும். இந்தியா உலக வல்லரசு ஆகணும் என்பது விதியின் பலனே. சிறப்பாக இருக்கு சின்ன பிள்ளை. இந்தியா வல்லரசாகும், நல்லா மழை பெய்யும்னு முதல்ல நல்ல தகவலா வந்ததால நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்து இங்கேயும் இயற்கை சீற்றங்கள் வரும்னு இவர் எச்சரிச்சதும் கேட்டுக்கிட்டு இருந்த எனக்குள்ளேயும் பயம் பரவ ஆரம்பிச்சது. ஆமா ஆமா, நிக்காது. ஒவ்வொரு நாட்டோட நிலையும் உண்டு. சின்ன பிள்ளை, எல்லா பக்கமும் ஆடுதுன்னு பார்க்காத, இங்கேயும் ஆட செய்யணும்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? ஆடுறதுக்கு முன்பாகவே உனக்கு எச்சரிக்கை பதிலை சொல்லிடுறேன். மெதுவா ஆடணுமா? ஆமா 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 ஆமா. ஆனா எல்லையோட மோதல்கள் அதிகமான நிலையிலேயே நடக்கக்கூடும். வாக்குவாதமும் வழக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்க செய்யும். இது விதிப்பலன். அப்படியே போர் வரும்னு இவர் சொல்றதையெல்லாம் எந்த அளவுக்கு நம்புறதுன்னு எனக்கு தெரியல. நாட்டு நடப்புகளை எல்லாம் சொல்லி முடிச்சதும் இங்க வந்திருக்கிற தனி நபர்களுக்கு பலன் சொல்ல கூப்பிட்டாரு. மாவட்ட வாரியா இங்க வந்திருக்கிறவங்களை கூப்பிட்டு பேச தொடங்குறாரு. நான் பாத்துக்கிட்டு இருந்தப்பவே முதல்ல தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு பலன் சொல்ல ஆரம்பிச்சாரு. உன் வீட்டோட பிரச்சனையும் இப்ப குடும்ப பிரச்சனை ரெண்டும் என்னப்பா? அடுத்தது தொழில் பிரச்சனை. இது 3ஐயும் உனக்கு உயர்த்தி கொடுத்து குடும்பத்துக்கு அமைதி பண்ணி கொடுத்தா போதுமா? வந்திருக்கிறவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் துல்லியமா இவர் எப்படி சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. ஊருக்கு மேற்கால பக்கம் வடக்கு பகுதியான இடம் அது. என்னப்பா? அதுக்கும் பக்கத்துல அம்மன் கோயில் இடமும் இருக்கு. அவத்தன உண்டா? ஏற்கனவே கேஸ் நடந்த இடமாச்சு. அவத்தன உண்டா? எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தா வந்து தாயை பாப்பியா? உன் கோரிக்கையை நான் முடிக்கணும். சிறப்பா முடிச்சு கொடுத்தா போதுமா? வந்திருக்கிறவங்கள இவர் பாக்குறது கூட இல்ல. கண்ணை கட்டிக்கிட்டே இவர் சொல்றது ஒவ்வொன்றும் எதிரில இருக்கிறவங்கள பிரமிக்க வைக்குது. நடந்த காலுக்கு சீதேவியா, இருந்த காலுக்கு சீதேவியா? என்ன சத்தத்தை காணும்? நடந்த காலுக்கு தானே சீதேவி. இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. அடுத்து கடைசியா ஒரு எலுமிச்சம்பழத்தை கேட்ச் பிடிக்க சொல்லி தூக்கி போடுறாரு. நீதி கிடைக்குது, புடி. கனிய விடாம புடி. பிடிச்சிட்டியா? சிறப்பு போ. அதை மிஸ் பண்ணாம சரியா பிடிக்கணும். இதுதான் இங்க வரவங்களுக்கான தீர்வு. இவங்க பேரு தேவி. இப்பதான் முதன்முறையா இங்க வந்திருக்காங்க. இவங்க குமார் முன்னால போய் உட்கார்ந்ததுமே ஒரு இடப்பிரச்சனைக்காகத்தான் தன்னை தேடி வந்திருக்கிறதா அதிரடியா சொன்னாரு குமார். ஓசி இடத்துல வாங்கினேன், இப்ப அது காசு கொடுக்க முடியலங்கிற மாதிரி பிரச்சனை ஒண்ணு கிடக்க. கொள்ள பிரச்சனை, ஓசி இடம். நான் சும்மா எழுதி கொடுத்தேன்னு சொன்னானுங்க. அப்படித்தானே சொன்னானுங்க. அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்தா போதுமா? முடிச்சு கொடுத்தா வருவியா? உன் கோரிக்கை ஜெயமாவது போ. இந்தா. தன்னோட பிரச்சனைகளை கரெக்டா கண்டுபிடிச்சதை பத்தி ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்கிட்ட பேசினாங்க தேவி. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? நாங்கள் எங்கள் இட பிரச்சனைக்காக நாங்கள் வந்தோம். எங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த இடத்த நாங்கள் வாங்கினோம். அவங்கள்ட்டேருந்து ரீசர் பண்ணாமல் விட்டுட்டோம். இப்போ வந்து திரும்ப ரீசர் பண்ணணும்னு கூப்பிடும்போது அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கே வேணும்னு. அதுக்கு வந்து பணமாக கொடுத்துருங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேணும் இடம்னு கேட்குறாங்க. அந்த பிரச்சனைக்காண்டி நான் இவங்களை பார்க்க வந்தேன். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி பணம் கொடுத்து தானே வாங்கினீங்க? பணம் கொடுத்து தான் வாங்கினோம். அப்போ உள்ள ரேட்டுக்கு கம்மியாக வந்துச்சு, கொடுத்து வாங்கிட்டோம். இப்போ அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க. பணம் அதிகமாக வேணும், இல்லைன்னா இடத்த கொடுங்கன்னு கேட்குறாங்க. இடத்தையே திருப்பி கேட்குறாங்க. அதுக்காண்டி இங்கே கேட்போன்ட்டு வந்தோம், சாமியை பார்ப்போன்னு வந்தோம். இவங்க வந்தோம். அவங்க வந்து நாங்கள் உட்காந்தோமே சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த பிரச்சனைக்காண்டி வந்திருக்கீங்களா, இட பிரச்சனைக்காண்டி வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னா முடிச்சு கொடுத்துறோம், ஒன்றும் கவலைப்படாத போயின்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாமே பரபரப்பா நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் கோயிலோட இன்னொரு பக்கத்துல இருந்து திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. வாக்கு கேட்க வந்திருந்த ஒரு பெண்ணுக்கு சாமி வந்து ஆட தொடங்கிட்டாங்க.
ஒரு சம்பந்தம் ஒரு அடிதடி கேஸ் மேலே வரப்போகுதுப்பா, நீ ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருந்தாங்க. என்னத்தை நடக்க போகுதுன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி ஒரு பட்டறையில் வந்து ஸ்பானர் ஒரு பையன் வந்து என்னையை வந்து அடிக்க வந்தான். அப்போ நான் வந்து கத்தி எடுத்து விளையாட்டு போல குத்தி விட்டேன். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இன்னைக்கு நான் அரண்மனைக்குறிச்சி கிராமத்துல இருக்கேன். இது அரியலூர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க இருக்கிற காளி கோயில்ல ஒருத்தர் கண்ணை கட்டிக்கிட்டு உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அருள்வாக்கு சொல்றாரு. அப்படி ஒரு நாள் அவர் அருள்வாக்கு சொல்லும் போது முருகனின் அறுபடை வீடுகள்ல ஒரு முருகர் கோயிலுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நான் அவரோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தினம்தோறும் இவரை சந்திக்க நிறைய பேர் இங்க வந்து இவர்கிட்ட தங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் அவரோட மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படித்தான் இங்க நான் போயிருந்த சமயத்திலையும் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க. நான் அருள்வாக்கு சொல்றத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அம்மா பாட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட ஆட்டம் முடிஞ்சு நார்மல் ஆனதும் அவங்க தேடி வந்த பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தாரு குமார். முடிச்சு தரேன்டே, முடிச்சிருக்கிறேன் போ, பயப்படாம போ. போட்டியை நான் தூக்கி வச்சிருக்கேன் போ, எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன் நான். என்னைய நாடி வந்திருக்கேன், உன் மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கேன், புள்ளியோட பிரச்சனையை தூக்கி வச்சிருக்கேன் போ. வா அம்மா தண்ணி வாங்கிங்கம்மா, தண்ணி வாங்குங்கம்மா. புடி புடிச்சியா? கை நீட்டுறாங்கம்மா. சாப்பிடு போ, இதுல குணமாவது போ. நான் அவங்கள சந்திச்சு பேசினேன். இவங்களோட கணவரை யாரோ வசியப்படுத்தி வச்சிருக்கிறதா ஒரு அதிர்ச்சியான தகவலை எனக்கு விவரிச்சாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு பொம்பளை கூட பேசிக்கிட்டு ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி ரொம்ப சண்டை இல்லாத குடும்பமே பொண்டாடி பிள்ளைலாம் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ரொம்ப பிரச்சனையானுச்சு. பிரச்சனை ஆகி மகளிர் வரலையும் கேஸ் கொடுத்து ரொம்ப பிரச்சனையாகி இது ரொம்ப இதாகிடுச்சு. அதனால தான் இந்த சாமிகிட்ட வந்தால் நமக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறதுனால வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு அடிக்கடி வந்துருக்கேன். இங்கே வந்தால் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? தில்லைக்காளியம்மன் கோவிலுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். அதனால இங்கே வந்தால் சரியாகுங்கிறத நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கிறேங்க. இவங்க உங்களுக்கு என்ன சொன்னாங்க அருள்வாக்கில்? இன்றைக்கி நைட்டுக்குள்ளே உனக்கு என்னன்னு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அங்கே போய் வேலை செய்யேன், உனக்கும் என்னன்னு காட்டும், உனக்கு தெரியும், உன் கனவுல காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிற கோயில குமார் எனக்கு சுத்தி காட்டினாரு. கடந்த 20 வருஷங்களா இவருக்குள்ள ஒரு சக்தி வந்து நடக்க போறதையெல்லாம் முன்கூட்டியே உணர்த்துறதா இவர் என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. இவர் இத காளி தனக்குள்ள இறங்கி அருள்வாக்கு சொல்றதா குறிப்பிடுறாரு. இப்போ எவ்வளோ நாளாக வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இது வந்து ஒரு 20 வருஷமாவே வரும். 20-25 வருஷமா கணக்கு வரும். 20 வருஷமா இங்கேயே வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல, இங்க வந்து 5 வருஷம் தான் ஆகுது. அங்க பாக்கிராமரத்துல சின்ன கிராமத்துல தான் இருந்துகிட்டு இருந்தோம். அங்க அம்மன் இருக்காங்களா கோவில்? அம்மன் அங்கேயே இருந்தாங்க, வீட்லயே இருந்தாங்க, குடிக்கொண்டு அங்கதான் விளையாண்டுகிட்டு இருந்தது. அதிகமான நிகழ்ச்சி நிறைய நடந்தது. இவங்க குடும்பத்துல பரம்பரையா அமானுஷ சக்தி கிடைக்கிறத என்கிட்ட பேசும்போது சொன்னாரு. அதோட தொடர்ச்சியா தான் இப்ப தன் மேல காளி இறங்கி நடக்க போறத முன்கூட்டியே உணர்த்துறதா சொன்னாரு. உங்களுக்குள்ள வந்து காளி தான் இறங்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எப்ப தெரிஞ்சிச்சு? அது ஏன்னா எங்க குடும்பத்திலேயே எங்க கொத்திலேயே எல்லாத்துக்கும் இருந்தது, எங்க அப்பாய்க்கு இருந்தது. ஏன்னா அதுமாரி தான் பெரட்டும், தூக்கி போட்டு பெரட்டும், நாக்கை நீட்டி நாக்கை கடித்து அவங்களுக்கு சிவப்பாக இருப்பாங்க, அவங்கள ரொம்ப அதிமதி பண்ணும். அப்போவே அதை நினச்சேன், அப்போ நம்ம உடலில் வந்து இதுதான் இருக்குது, அதனால தான் நம்மளை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. இவரும் ஆரம்பத்தில் சாதாரணமாக கண்ணை கட்டாம தான் அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இவரை மீறியும் யார் மேலேயும் ஒரு பாரபட்சம் வந்துடக்கூடாதுன்னு, நீதி எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு காளி தன்னை கண்ணை கட்ட சொல்லிட்டதா சொன்னாரு. நீங்க வாக்கு சொல்லும்போது கண்ணை கட்டிக்கிட்டு வாக்கு சொல்றீங்க, இது வந்து நீதி தவறக்கூடாது, நீதி நிலையாக இருக்கணும். சொந்தம் பந்தம் பார்க்கக்கூடாது, நமக்கு சொந்தக்காரங்களாச்சே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரே நிலையாக இருக்கு, நீதியை காட்டணும், நிலநாட்டணும், உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும். நீதி தேவதைனா என்ன? கண்ணை கட்டிக்கிட்டு இருட்டில் கண்ணை மூடிக்கிட்டே பேசலாம், கண்ணை திறந்தும் பேசலாம். கண்ணை கட்டி பேசினா யாருக்கு எந்த இதுவுமே கிடையாது, உங்களை யாருன்னு நான் பார்க்கக்கூடாது. என்ன இருந்தாலும் பாசம் ஒன்று வரும்ல முன்னாடி வரும்போது, அந்த பாச உணர்வு இருக்கக்கூடாதுன்னு கண்ணை கட்டுன்னு சொன்னாங்க. கண்ணை கட்டி தான் குந்துறேன்.
இவர் பேரும் குமார் தான். ஒரு வம்பு வழக்கு உன்னை தேடி வரப்போகுதுன்னு குமார் இவருக்கு ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவர் ஒரு கத்திக்குத்து வழக்குல கைதாகி ஜெயிலுக்கு போயிருக்காரு. எதுக்காக வந்தீங்க சார் ஃபஸ்ட்டு பொழப்பு சரியில்லைன்னு சொல்லி லாரி மெக்கானிக் ஷாப் வச்சுருக்கேன். அதில் வேலை சரியாக வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே வந்தேன். வந்ததுலேருந்து பொழப்பு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க ஒரு நாள் ஒரு சம்மந்தம் ஒரு அடிதடி கேஸ் மேலே வரப்போகுதுப்பா, நீ ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொன்ன என்னத்தை நடக்க போகுதுன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்தேன். அதே மாதிரி ஒரு பட்டறையில் வந்து ஸ்பானர் ஒரு பையன் வந்து தூக்கிட்டு போய் என் மேலே வந்து என்னையை வந்து அடிக்க வந்தான். அப்போ நான் வந்து கத்தி எடுத்து விளையாட்டு போல் குத்தி விட்டேன். குத்திட்டு அப்புறம் வந்து சாமிகிட்ட வேண்டினேன், அவனுக்கும் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாது, என்னையும் நீ காவந்து பண்ணி கொடுக்குன்னு சொல்லி அப்புறம் என்னை கொண்டு ஜெயிலில் வச்சுருந்தாங்க. போலீஸ் கேஸ் ஆகி என்னை கொண்டு ஜெயிலில் வச்சுருந்தாங்க. 90 நாள் உள்ளே இருந்தேன். கத்திக்குத்து வழக்குல எப்படியோ தண்டனை கிடைச்சிடும்னு இருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இங்க திரும்பவும் வந்து வாக்கு கேட்டிருக்காரு. அமானுஷ சக்தியோட குமார் சொன்ன வாக்கு இவரை கத்திக்குத்து வழக்குல இருந்தே விடுவிச்சதா ஆச்சரியத்தோட சொல்றாரு. அப்புறம் ஜாமீனில் வந்து அந்த கேஸ் வந்து அரியலூர் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நீதிபதி எல்லா வழக்கையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொன்றா விசாரிக்கும் போது எனக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 3 வருஷமாவது தண்டனை கிடைக்கும், அந்த பையன் வந்து நேரடியாக சாட்சி சொன்னதுனால அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சொன்னேன், நான் தான் தவிர வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன்னு ஆகிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டேனம்மா. எனக்கு இந்த ஒரு தடவை என்னை காவந்து பண்ணி இனி யார்கிட்டையும் எந்த வம்பு வழக்குக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி இந்த அம்மாட்ட கேட்டிருந்தேன். வாக்கு கேட்கும்போது சொன்னாங்க, நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன என்னை காவந்து பண்ண போறியான்னு கேட்டேன். அப்போ வந்து சொன்னாங்க, அந்த நாளைக்கு போப்பா அந்த பணம் அவனை தூக்கி எறிகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எதுக்காக சொன்னாங்கன்னு தெரில. அப்புறம் காலையில் நான் கோர்ட்டுக்கு போகும்போது, உனக்கு நீதிபதி இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல முடியாதுப்பா, உனக்கு அவர் நீதிபதிக்கு நேற்று 5 மணிக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னு அந்த அம்மா 5 மணிக்கே வந்துருச்சுன்னு அங்கே கோர்ட்டில் எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி திரும்ப அந்த வழக்கை நீதிபதி போட்டு வேறு நீதிபதி வந்து அந்த கேஸ் வந்து அந்த அம்மாவோட அருளால் எனக்கு அந்த கேஸ் விடுதலை ஆச்சு. விடுதலை ஆகிட்டேன். முருகன் கோவில் தமிழ்நாட்டில் 6 படை இருக்குது, அதில் ஒரு படை குறவப்படை ஆக போகுதுப்பா அப்படின்னாங்க. அதை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகுது. இன்னும் நிறையா வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா உலக செய்தி சொல்லியிருக்காங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. அரியலூர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அரண்மனை குறிச்சிங்கிற ஊர்ல தான் நான் இருக்கேன். இங்க இருக்கிற காளி கோயில்ல ஒருத்தர் உலகத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கண்ணை கட்டிக்கிட்டு அருள்வாக்கு சொல்றாரு. விரைவில் நடக்கவிருக்கும் சில இயற்கை சீற்றங்களால அறுபடை வீடுகள்ல ஒரு முருகன் கோவிலுக்கு ஆபத்து ஏற்படும்னு குமார் சொல்லியிருக்காரு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனிமலை அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவினன்குடி, சுவாமி மலை, பழமுதிர் சோலை, திருத்தணி, இந்த 6 இடங்களும் தான் முருகனோட பிரபலமான அறுபடை வீடு. இதுல ஒரு முருகன் கோவிலுக்கு இயற்கை சீற்றத்தால ஆபத்து வரும்னு காளியோட அருள்வாக்குல குமார் சொல்லியிருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்கன்னு நான் கேட்டேன். அது தேவ ரகசியம்னு இங்க இருக்கிறவங்க அந்த தகவலை எனக்கு சொல்ல மறுத்துட்டாங்க. நாட்டுக்காக சொன்னது பெரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதில் தேவ ரகசியம் என் வாயால் சொன்னோம்னா எனக்கு கஷ்டம் வருங்கிறதுக்காக நான் சொல்ல விரும்பலை. அவங்க வந்து வரும்போது உட்காந்து வாக்கில் உட்காரும்போது நீங்கள் கேட்டுக்கலாம், என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். நான் தேடி வந்த முக்கியமான விஷயமே இதுதான். முருகனின் அறுபடை வீடுகள்ல ஒரு கோயிலுக்கு ஆபத்து இருக்குன்னு இவரோட அறிவிப்புல ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை பத்தி நான் குமார் கிட்ட விசாரிச்சேன். அமானுஷ சக்தி தன்னோட உடம்புக்குள்ள வந்து சொல்லும் விஷயங்களை தன்னால சாதாரண நிலையில நினைவுபடுத்தி சொல்ல இயலாதுன்னு சொன்னாரு குமார். சில நேரத்தில் வந்து தெரியும், சில நேரத்தில் வந்து என்ன சொல்றேங்கிறது தெரியாது, என்ன மிஞ்சி பேசும். இவரு தனராஜ். கண்ணை கட்டிக்கிட்டு குமார் சொல்லும் விஷயங்களை எல்லாம் எழுதி ஆவணப்படுத்துறது தான் இவரோட வேலை. முருகனோட அறுபடை வீடு ஆபத்துல இருக்குன்னு வாக்கு வந்த தகவலை இவர் எனக்கு உறுதிப்படுத்தினாரு. முருகன் கோவில் தமிழ்நாட்டில் 6 படை இருக்குது, அதில் ஒரு படை குறவப்படை ஆக போகுதுப்பா அப்படின்னாங்க. அதை பற்றி அவங்களுக்கு தான் தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகுது. இன்னும் நிறையா வந்து வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நிறையா உலக செய்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த தகவலை கேட்டதும் மனசுக்குள்ள கலக்கம் ஏற்பட தொடங்குச்சு. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபடை வீடுகள்ல கடல் ஓரத்துல இருக்கிற ஒரே ஒரு இடம் திருச்செந்தூர் மட்டும்தான்.
அப்படின்னா குமாரோட ப்ரொடிக்ஷன்ல வந்திருக்கிற இடம் திருச்செந்தூரா இருக்குமோன்னு எனக்குள்ள பயம் ஒரு பேரலையா வந்து போச்சு. எனக்கு இவர் சொல்றதையெல்லாம் நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. 25 வருஷங்களா குமார் இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கிறதால இப்ப இவர் சொல்ற விஷயங்களும் கண்டிப்பா நடக்கும்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உறுதியா நம்புறாங்க. இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, இதை சொல்லி எவ்வளவு நாட்கள்ல நடக்குது? 1 வருஷம் கூட ஆகும், 2 வருஷம் கூட ஆகும். அதை காத்திருந்து அந்த செய்தித்தாளில் என்னால் முடிஞ்ச அளவு சேகரித்து ஃபைல் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் இன்னைக்கு வரீங்க அப்படின்னா இன்னைக்கு சொல்கிற வாக்கை எப்படி எழுதுவீங்க? அதுக்கு எப்படி பதில் நடக்க போகுதுன்னு எப்படி எழுதுவீங்க? அது இப்போ பேட்டி வந்துக்கிட்டு இருக்கோம்ல, இன்றைக்கி செய்தி சொல்லிடுறாங்க. இப்போ சென்ற மாதத்தில் நேபாளத்தில் இது நடந்துச்சு, நிலச்சரிவு ஏற்பட்டு சேதம் உயிர் சேதம் ஏற்பட்டுச்சுங்களே. இதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை பரட்டி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி எந்த தேதியில் இந்த வாக்கு சொல்லியிருக்காங்கன்னு ஃபைலை பரட்டி பார்த்து அதுக்கு நேரம் அது எழுதுவாங்க. எனக்கும் கூட இந்த ஆச்சரிய மனிதர் சில விஷயங்களை சொல்ல தொடங்கினாரு. என்னோட திருமணத்தை பத்தி எல்லாம் பேசினாரு. உறவுல பொண்ணு எடுப்போமா, ஓசியில பொண்ணு எடுப்போமா? எங்க வந்தாலும் சரி சாமி. அப்படியா? உறவுல பொண்ணு இருக்கிறத உனக்கு நான் கொடுக்க தயாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க 3 பேர் உள்ளவங்களா இருக்கணும். என்ன சத்தத்தை காணும்? உறவுக்காரவங்க மாமே வீட்டுலங்கிறது அதான் 3 பேர் உள்ள இடத்துல இருந்து இருக்கு. அது அப்புறமா பார்த்துக்கோ. முதல்ல வேலையை பார்ப்போம், சம்பார்த்தனையை பார்ப்போம். விட்டுறாத, சிறப்பா இருக்கும் போ. இதையெல்லாம் பார்த்ததுமே எங்க டீம்ல இருக்கிற எல்லாருமே ஜாலியா இவர்கிட்ட உட்கார்ந்து தங்களுக்கு நடக்க போறதையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் சரிதான். உனக்கும் உங்க மாமே வீட்டுக்கும் உறவே அறுத்து போய் கிடக்குமே, உறவே ஆகாது, இதோட முடிச்சுக்க அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டீங்களே. உண்டாப்பா? உனக்கு ஜெயிக்க வைக்கும் புடி, பயப்படாத. இதையெல்லாம் நான் ரெஃபரன்ஸா வச்சுதான் இவர் சொல்றது நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க போறேன். நிச்சயம் நம்மோட 3வது கண் நிகழ்ச்சியிலையும் இதை பத்தி நான் உங்களுக்கு கண்டிப்பா விவரங்களை ஷேர் பண்றேன். இதே போல மீண்டும் ஒரு அமானுஷ நிகழ்வோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். அசிங்கமாக திட்டி அடித்து விரட்டி ஆசி கூறும் ஓர் வினோத சாமியார். ஆசீர்வாதம் எவன் கொடுப்பான்? ஓடா கண்ணு கட்டுதா. சாய்பாபாவின் அவதாரம் என்று சொல்லும் பக்தர்கள். இந்த பொறிக்கு பறிக்கு வேற வேலையே கிடையாது. நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்ச கரிய சின்ன வச்ச உங்களை நீ கொடுக்கணும்.